வணக்கம் நேயர்களே. எல்லோருக்கும் நான் சித்ரா ஷாம்சுந்தர். எல்லோருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இனிய காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு நமக்கு இந்த தொகுப்புக்குள் நுழையலாம். மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் 21 நாட்கள் நீண்ட இந்த இலவசமான ஆரோக்கிய திட்டத்தின் வகுப்பு ஒன்றுக்கு நான் எல்லாரையும் உங்களை அழைக்கிறேன், வரவேற்கிறேன். வகுப்பை தொடங்கும் முன் நமக்கு அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ஆசிரியர் ரங்கநாதன் சாருக்கும் எல்லாற்றுக்கும் உபரியாக அந்த மகா பிரபஞ்ச சக்திக்கும் நம்முடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்ளலாம், அர்ப்பித்துக் கொள்ளலாம். என்றைக்கும் போல இன்னைக்கும் நம்ம ஆனாபானாசதி எனும் தியான பயிற்சியுடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் சுவாசத்தில் கவனிப்பது, சுவாசத்தினுடன் இருப்பது. இப்போது புதிதாக இந்த வகுப்பில் சேர்ந்தவர்களுக்காக நான் இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் சொல்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. தியானம் தொடங்கும் முன் நீங்கள் இருக்கும் அறையில் மின் விளக்கை கொஞ்சம் டிம் பண்ணிக்கங்க, ஆஃப் வேணாலும் பண்ணிக்கலாம். இது பண்ணுவது எதற்கு என்றால் உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்தில் மட்டுமே வைப்பதற்காக, சிந்தனைகள் சிதறாமல் இருக்க, சுவாசத்தில் கவனம் செலுத்த. இப்போது தியானம் துவங்கும் முன் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருந்திக் கொள்ளுங்கள். பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் எதற்கு என்றால் சொல்லிவிடுறேன். அதானது தியானம் பண்ணும்போது நம்ம பாடியில ஹீட் அதிகமாகுது, உஷ்ணம் அதிகமாகுது. அதை தவிர்க்கத்தான், அதை பேலன்ஸ் பண்ணுவதற்காக தண்ணீரை சாப்பிடணும். இப்போது நீங்கள் தியானத்துக்கான போஸ்டரில் உட்காருங்கள். கீழே உட்காருவதா இருந்தால் நீங்கள் சமணம் மூட்டி சுகாசனத்தில் உட்காரலாம். அப்படி உட்கார முடியாதவர்கள் நாற்காலியில் உட்காரலாம். சேரில் உட்காரும் போது உங்கள் பாதங்களை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கீழே அமர்ந்தாலும் சரி, நாற்காலியில் அமர்ந்தாலும் சரி, 2 கைகளின் விரல்களை இப்படி கோர்த்து கொண்டு மடி மேல் வைத்துக் கொள்ளுங்க. இது ஏன் பண்றோம்னா, நம்ம எனர்ஜி அந்த தியானம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி இல்லையா, காஸ்மிக் எனர்ஜி, அதை நமக்குள்ளேயே லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி போஸ்டர் எடுத்துக்கிறோம். இப்போது உங்களுடைய முதுகெலும்பை நேரா வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா. அப்போதுதான் உங்களுக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ, காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ உங்களோட உடம்புல அழகா போகும். இப்போது நீங்க உங்களுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்த பார்க்காதீங்க, சுவாசத்தில் கவனத்தை மட்டும் செலுத்துங்க. நமக்கு இப்போது தியானத்தை ஆரம்பிக்கலாம். நீங்க ஆரம்பியுங்க, நான் ஒரு மியூசிக் போடுவேன். நான் சொல்லும் வரை இப்போ நீங்க தியானம் தொடங்கும் முன்பு மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்க. சுவாசத்தில் மட்டும் கவனம். நான் சொல்லும் வரை கண்களை திறக்காதீங்க. ஆரம்பிக்கலாம். தியானத்தை ஆரம்பியுங்க.
நீண்ட மூச்சை உள்ளே இழுங்கள். நிதானமாக வெளியே விடுங்கள். உங்கள் கவனம் சுவாசத்தில் மட்டுமே. சிந்தனைகள் வந்தால் கட் பண்ணுங்க.
ஒரு நீண்ட மூச்சை உள்ளுக்கு மெதுவாக இழுங்க. மெதுவாக சுவாசத்தை வெளியே விடுங்க. இப்போது நீங்க உங்கள் பாடி கான்சியஸுக்கு மெதுவாக வந்து விடுங்கள். அதாவது உடல் உணர்வுகளுக்கு திரும்ப வாங்க. கடைசி ஒரு நிமிடம். கடைசி 10 செகண்ட்ஸ். 5, 4, 3, 2, 1. இப்போது உங்கள் கைகளை நன்றாக தேய்த்து கொண்டு கண்களின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி 5 செகண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5. இப்போது மெதுவாக நிதானமாக உங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்றைக்கும் போல இன்றைக்கும் மிகுந்த அமைதி தரும் ஒரு ஆனந்தமான ஒரு தியானம் பண்ணி முடிச்சோம். நீங்க எல்லாரும் நன்றாக அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இனி இப்போ 2வது பகுதியான இன்றைய வகுப்பில் 2வது பகுதியான ஏதோ ஒரு தலைப்பில் ஒரு பேச்சாளர் நம்மிடம் பேச வருவார் என்றைக்கும் போல. இன்றைக்கு வரும் பேச்சாளர், அவர் பெயர் ஜெயசரவணன். ஆசிரியர் ஜெயசரவணன் அவரை பற்றி சுருக்கமாக நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதாவது ஆசிரியர் ஜெயசரவணன் சார், அவர் 25 வருடங்களாக தியான பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார். தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். இதை தவிர இவருக்கு கடந்த 25 வருடங்களாக ஃபுட் ட்ரைனிங், அதாவது உணவு பயிற்சியாளராக பணிபுரிகிறார். இவருக்கு அதாவது சாத்விக உணவு எப்படி நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உதவும் என்கிறத பற்றி நன்றாகவே தெரியும். அதனால் இவர் இன்னைக்கு யோகா ட்ரைனிங் கூட பண்ணினவர். இன்றைய தலைப்பு நமக்கு வாழ்க்கை கலை நுட்புகள், அதாவது ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் எனும் தலைப்பில் இவர் பேச இருக்கிறார். அதுவும் முக்கியமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் தலைப்பு அதானது உணவே மருந்து என்பதை பற்றி நம்மிடம் பேச இருக்கிறார். சார் ஜெயசரவணன் சார், நீங்க உங்களை அழைக்கிறேன்.
வாங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். ஜெய் பத்ரிஜி. கேக்குதுங்களா மேடம்? கேக்குறது பண்ணுங்க. ஜெய் பத்ரிஜி, வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய வாழ்க்கை சூழல்ல நமக்கு வந்து எங்க பார்த்தாலும் ஒரே அவசர அவசரமா எல்லாம் நம்ம சுத்திட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் யாரை கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னா, ஏதோ வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்றதில்ல. அதற்கு காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? பிரச்சனை சொல்லிட்டே இருந்தாக்கா பிரச்சனை அதிகம் தான் ஆகுமே தவிர பிரச்சனை வந்து குறையாது இல்லைங்களா? அப்போ பிரச்சனை குறையணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதான் நம்ம பத்ரிஜி மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் தியானிகள் ஆகணும். ஏன் தியானம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, தியான் சே காம் கரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கவனமாக வேலை செய்யுது. அப்ப நம்ம மனசு வந்து இயற்கையோட இயல்பா பிரபஞ்சத்தோட இணைஞ்சு இருக்கும் பொழுது அப்ப நமக்கு என்ன ஆயிடுது? மனசு அமைதியா இருக்குது. அதே சமயத்துல உடல் வந்து உலகத்தோட ஊரோட ஒத்துவாழ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த உடல் வந்து ஊரோட நம்ம எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள ஆட்டோமேட்டிக்கா மாத்திடும். இப்ப மனசு வந்து நம்ம கரெக்டா இல்லை, சரியாக இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம ஊரோட ஒத்து வாழ முடியாது. அப்ப யாரு கேட்டாலும் ஏங்க நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, ஏங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாத்துக்கும் காரணம் உலகம் சரியில்லைங்க அப்படி சொல்றாங்க. அப்ப மாஸ்டர் என்ன சொல்றாரு? உலகை உலகை மாற்ற உன்னை மாற்று, உன்னை மாற்ற உணவை மாற்று. அப்போ நம்ம உணவு மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாறுறோம். நம்ம மாறின உடனே ஒவ்வொருத்தரும், உலகம்னா என்ன, மொத்தம் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உலகம் மாறிடுது. சரிங்களா? அப்போ நம்ம முன்னாடியும் நம்ம இருந்தோம், இப்பவும் இருக்கிறோம். வித்தியாசம், முன்னாடி நம்ம தியானிகளாக இல்லை, இப்போ வந்து நம்ம தியானிகளா மாறுறோம். அதுக்கு நிறைய தியானம் மெத்தடுங்கள்லாம் இருக்குது. பட் நம்ம பத்ரிஜி மாஸ்டர் புத்தர் தியானத்துல விபாசனா அந்த இதுல பிரிலிமினரி அடிப்படை அது வந்து மூச்சு காத்த கவனிக்கிறது, அந்த மெத்தட் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ரெகுலரா கடைபிடிக்கும் போது எப்போ 24 ஹவர்ஸ் 365 டேஸ் எப்போ வேணாலும் நம்ம அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம், யார் வேணாலும். சரிங்களா? அப்போ மூச்சு காத்து கவனிக்க கவனிக்க என்ன ஆகுது? ஒரு பாத்திரத்துல சாக்கடை தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல தீர்த்தம், கோயில் தீர்த்தத்தை ஊத்த 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 என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா சுத்தமாகி தீர்த்தம் மட்டும் இருக்கும். அப்போ நம்மளும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே போல நம்ம அன்றாடம் தியானம் பண்ண 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 சரிங்களா, தியானம் பண்ண பண்ண அப்ப என்ன ஆகுது? நம்முடைய மனது அப்படியே படிப்படியா இயற்கையோட கலந்துடும். ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்கும்? இந்த மனசு உலகத்துல இருக்கிற ஆட்கள், பொருட்கள், விஷயங்கள் இதுல எல்லாம் மூழ்கின்னு இருக்குது. அப்ப என்ன ஆகுது? நமக்கு பிரச்சனை வருது. இது சூப்பர்ன்னு சொல்றது எப்ப சொல்றோம்? when you attach with the supreme power you will become super. இல்லைங்களா? வில் பிகம் சூப்பர். அப்போ இதுக்கு நம்ம எப்படி இந்த விரல் எப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்துருமா? வராது. அதுக்கு தியானம். அது வந்து நம்ம எப்போ வேணாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, பஸ்ல போகும்போது, கார்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்பொழுது, பிளைட்ல போகும்போது எப்போ வேணாலும் சரிங்களா, கால்களை கிராஸ் பண்ணிக்கிறோம், கைகளை கோத்துக்கிறோம், கண்களை மூடிக்கிறோம், மூச்சு காத்த கவனிக்கிறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது மனசு ஃபர்ஸ்ட்ல மனதில் இருக்கிற நோய்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுது, மனதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆயிடுது. இப்ப என்ன ஆயிடுது? கொஞ்சம் மைக்கு கிட்ட வாங்க, கொஞ்சம் கூட. இப்ப கேக்குதுங்களா? கொஞ்சம் கூட நல்லா கேட்கணும். அதுதான். கரெக்ட். பேசுங்க சார். இப்போ நம்ம வந்து இப்போ ரெகுலரா அந்த மாதிரி தியானம் பண்ண பண்ண மனசு வந்து ஒழுங்காயிடுது. அப்போ ஒழுங்கு யோகா, யோகான்னா இயற்கையோட இணைதல். அந்த மாதிரி ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்றது போல நடைமுறை வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்ப இந்த உடம்பை வந்து சரி பண்ணணும். அப்ப உடம்பை சரி பண்றதுக்கு ஒழுங்கா இருந்தா உணவே மருந்து. ஆனா நம்ம சின்ன 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 தவறுகள் செய்யறதுனால நமக்கு என்ன ஆயிடுது? மருந்தே உணவாயிடுது. ஸ்வீட் சாப்பிடுங்க, இனிப்பு அப்படின்னா ஐயோ வேணாங்க சார், நமக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. காரம் சாப்பிடுன்னா அல்சர் இருக்குது. அப்புறம் வறுத்தது பொரிச்சது சாப்பிடுன்னா ஐயோ எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது.
அப்போ எப்ப பார்த்தாலும் யாராவது நல்லா இருக்கிறீங்களான்னா நல்லா இருக்குன்னு சொல்றது இல்லை. ஏதோ போயிட்டு இருக்குது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க, எனக்கு சக்கரை இருக்குது, பிபி இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, கேன்சர் இருக்குது, டிபி இருக்குதுன்னு ஏதோ நம்ம அங்க பூந்தமல்லியில 4 ஏக்கர் வாங்கி போட்டேன், பெங்களூர்ல 10 ஏக்கர் வாங்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெருமையா நோய் இருக்குது, நோய் இருக்குது, நோய் இருக்குதுன்னு சொல்ல சொல்ல வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ ஆர். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதுவா மாறும். அதனாலதான் நம்ம பத்ரிஜி மாஸ்டர் எல்லாருமே யாரா இருந்தாலும் எல்லாருமே தினந்தோறும் தினந்தோறும் தியானம் செய்யுங்க அப்படின்றாரு. அப்போ நம்ம தியானம் செய்ய 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 மனசு வந்து ஒழுங்காயிடுது, மனசு வந்து இயற்கையோட இணைஞ்சிடுது. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருது. இப்போ எல்லாருக்குமே ஆசை இருக்குது, ஆசை. ஆனால் அக்கறை இல்லை, பல காரணங்களால, சூழ்நிலை அது காரணத்தினால. அப்ப அந்த உணவு மாறாததுனால அது உடலு பிரச்சனை வருது, மனசுலயும் பிரச்சனை வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த நினைக்கிறத சாதிக்க முடியாம போயிடுது. அப்ப நினைக்கிறது சாதிக்கணும்னா அந்த உணவு பழக்க வழக்கங்களை சின்ன 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 கரெக்ஷன்ஸ். நம்ம சொல்றது நோ ரூல்ஸ். யோகா அப்படின்னு என்ன அர்த்தம், தியான் அப்படின்னு என்ன அர்த்தம், நோ ரூல்ஸ். தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம். அப்ப நம்ம யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதுங்களை சாப்பிடுங்க, சாப்பிட சொல்லிட்டு அதன் மூலமாவே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து தியானிகளா மாத்தி அப்போ உலகம் முழுக்க எல்லாருமே சந்தோஷமா. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில எல்லாரும் வேற 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 ஜாபு பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, குறிக்கோளுங்க வேற 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 குறிக்கோள் இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. யாரா இருந்தாலும் அந்த கடைசி கோல் ஆஃப் எவ்ரி கோல் இன் தி யூனிவர்ஸ் இஸ் ஹாப்பினஸ் ஃபார் எவர். வேற வேற குறிக்கோள். கார் வாங்கலாம், லாரி வாங்கலாம், அப்புறம் வந்து தோட்டம் துறவு வாங்கலாம், பங்களாங்க வாங்கலாம், சரிங்களா, அப்புறம் கம்பெனி நிறைய இது பண்ணலாம் சொல்லிட்டு வேற 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 குறிக்கோள் சொல்றாங்க. எதுக்குன்னா அப்பதான் எனக்கு சந்தோஷம்ன்றாங்க. ஸோ கடைசியில அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் வந்து என்னது, ஹாப்பினஸ் ஃபார் எவர். அப்ப எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா அப்போ தியானம். அப்போ தியானம் பண்ண பண்ண மனசுக்கு வந்து சந்தோஷம் ஆயிடுது. இப்போ உடம்புக்கு சந்தோஷம் இருக்குதான்னா இல்லை, அந்த உணவு பழக்க வழக்கங்களால நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து ஈஸியான முறையில சரி பண்றது. இப்ப நம்ம மாஸ்டர் என்ன சொல்றது, காலையில இப்போ சாதாரணமா காலையில யோக நேரம், மதியம் வந்து போக நேரம், இரவு வந்து ரோக நேரம். அப்போ நம்ம தியானம் வந்து காலையில சகல யோக பிரசாதினி, எல்லாத்துக்கும் பிரசாதமா அமையுது, நம்ம வாழ்க்கை யோகமா மாறுறதுக்கு அமையுது. அதே மாதிரி மதியம் சகல போக காரிணி, போக நேரம். அப்ப சகல போகத்துக்கும் காரணமா அமையுது, அப்ப தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இரவு நேரம் அப்ப வந்து சகல ரோகம். அப்ப ஏன்னா அது ரோக நேரம். நம்ம என்ன பண்றோம், ரோக நேரத்துல ரோக உணவுகளை, ரோகம் வந்தா தீராத உணவுகளை சாப்பிடும் பொழுது அப்ப என்ன ஆயிடுது, ரோகம் இன்னும் அதிகம்தான் ஆகும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை பிபி ஏதோ ஒரு நோய்க்காக மக்கள் வந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, ஒரு மாத்திரை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கேட்டு பாருங்க, ஐயோ அப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், இப்போ 10 மாத்திரை சாப்பிட்றேன். அப்போ எண்ணிக்கை அதிகமாயினே போகுது. காரணம் என்னன்னா நோய் நாடி. நம்ம ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம், மருந்து மாத்திரையில கஷ்டம் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி நோயை வந்து உடனடியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோய் முதல் நாடி, அது தனியும் வாய் நாடி வாய்ப்பச்சல். திருக்குறள்ல சொல்ற மாதிரி நம்ம வந்து அந்த என்ன காரணத்தினால நமக்கு அந்த பிரச்சனை வந்துச்சோ அதை சரி பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க போனாலும் டாக்டருங்க நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க டயட் கண்ட்ரோலா அப்படி இப்படின்னா எடுத்த உடனே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு நல்லா பாருங்க, பசின்னு இல்லைன்னா உலகம் இயங்காது. அப்போ அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு நீங்க ஸ்வீட் சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாதுன்னு போது அப்பவே மனசு கஷ்டமாயிடுது. அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணமே போயிடுது, மீதி எதுலையுமே எண்ணம் வந்து வராது இல்லைங்களா, சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. அதுக்கப்புறம் இவங்கள நீங்க தியானம் பண்ணி இது பண்ணி அது பண்ணி எது பண்ணாலும் அவங்களால பண்ண முடியாம போயிடுது. சரிங்களா, அப்போ ஈஸியான வழிமுறை என்ன அப்படின்னா சொன்னேன், காலையில யோக நேரம் அப்படின்னா நம்முடைய உயிர் சக்தி, பிராணசக்தி, லைஃப் எனர்ஜி, அந்த எனர்ஜியில நம்ம உடல் சம்பந்தப்பட்ட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்குது. அப்போ நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜீரண மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. சூரிய மண்டலம் அப்போ காலையில குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட், அப்படியே படிப்படிப்படிவா உங்களுக்கு எனர்ஜி குறைஞ்சிட்டே வருது.
சூரிய சக்தி எப்படி குறைஞ்சுனே வருது, அதே மாதிரிதான் நமக்கு உடம்புல வயிற்றுல அந்த ஜீரண சக்தியும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ காலையில என்ன பண்ணணும், ஆஹ் யோக நேரத்துல என்ன பண்ணணும், நிறைய அந்த உணவுகளை வெரைட்டிஸாகவும் சாப்பிடணும் ஆச்சுங்களா. அதே சமயத்துல அளவு அதுவும் வந்து கொஞ்சம் அதிகமா பாருங்க, 3 விரல் மாதிரி, புரியுங்களா. இந்த அதிகமா காலையில யோக நேரம், மதியம் போக நேரம் கொஞ்சம் கம்மி, இரவு ரோக நேரத்துல ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். திடீர்னு குறைக்க முடியுங்களா? மனசு கஷ்டப்படும். சார் என்ன சார் நைட்ல வந்து குறைக்க சொல்றீங்க, உங்க பேச்சு கேட்டு நான் சாப்பிட்டேன், அப்புறம் தூக்கமே வரல, அப்புறம் சுத்தமா சாப்பிடக்கூடாது கெடுதல்னு சொன்னாங்க, உடனே நான் நிறுத்திட்டேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன், நைட்டெல்லாம் தூக்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. அதனால எடுத்த உடனே அந்த மாதிரிலாம் பண்ணாம ஈஸியான வழிமுறை என்ன அப்படின்னா, நைட்ல வந்து ரோக நேரம் சொன்னேன், ரோக உணவுகளை வந்து தவிர்க்கணும்னு சொன்னேன். எப்படி அப்படின்னா, காலையில ஹெவி ஃபுட், சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, சரிங்களா, வறுத்தது பொரிச்சது இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் காலையில சாப்பிட்டுக்கலாம், ஹெவி. மதியம் வந்து கொஞ்சம் மீடியமான ஐட்டம், அப்போ வந்து ஜீரணசக்தி கம்மியா இருக்கீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீடியமான ஐட்டம், சாதம், சாம்பார், குருமாங்க, பழமாங்க, இதெல்லாம் மோர் தயிருங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கிறது, காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கிறது, சரிங்களா. இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட்றோம். அப்புறம் நைட்டு வந்து ரோகநாருன்னு சொன்னேன். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வாழைப்பழம், பனானா. ஐயோ எனக்கு சர்க்கரை இருக்கு சார், நீங்க என்ன சார் பனானா சாப்பிட சொல்றீங்க, டாக்டர் பனானா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. சாமிக்கு நம்ம என்ன படைச்சிருக்கோம், அந்த காலத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி யோக வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா சாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் படைத்தல் என்ன படைச்சிருக்குன்னா, தேங்காயும் வாழைப்பழமும் படைச்சிருக்கு. ஏன்னா அது ரொம்ப உயர்ந்த உணவு. அப்போ நல்லது சாப்பிடுங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால என்ன பண்ணாங்க, அது சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதம் சாப்பிடுங்க அப்படி சொன்னா நம்ம சந்தோஷமா வாங்கி பயபக்தியோட சாப்பிட்ருவோம். இப்ப பயமும் இல்லை பக்தியும் இல்லை, அதனால என்ன ஆயிடுது, நம்ம ஐயோ தேங்காயா வேணாம் சார், கொலஸ்ட்ரால் வந்துடுது, வாழைப்பழமா சக்கரை வந்தது வேணாம் சார் அப்படின்றோம். உண்மை என்னன்னா, அந்த சாப்பிட்ற அந்த மெத்தடு சரியா தெரியாததுனால அப்ப நமக்கு அந்த மிஸ்டேக், தவறுகள் வந்து பிரச்சனை வந்து அதிகமாகிறதோ இல்லை அதே லெவல்ல இருக்கிறதோ காரணமா அமையுது. அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இயற்கை உணவுகள், இந்த ஃப்ரூட்ஸுங்க, எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும், எந்த ஜூஸ் இருந்தாலும், புரியுங்களா, இயற்கையானது ஜூஸ் அதுவா இருந்தாலும் எப்ப சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வெறும் வயதுல ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், ஜூஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ரெண்டாவது வேக வைத்த உணவுகள், அடுத்தது வறுத்த உணவு, அடுத்தது பொரிச்ச உணவு, இப்படி வரிசை இந்த ஆர்டர்ல சாப்பிட்டா ஜீரணமும் கரெக்டா ஒழுங்கா ஆகும். அப்புறம் இனிப்பு சாப்பிடணும். அது எப்ப சாப்பிடுறது, கடைசியில அந்த இனிப்பு நம்ம சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல ஜீரணம் ஆயிடும் ஆச்சுங்களா. இப்ப நம்ம சரி இப்படி சொன்னா எப்படி, அந்த சாப்பாடு ஆஹ் இது கார குழம்பு இருக்குது, பருப்பு நெய் இருக்குது, சாம்பார் இருக்குது, சரிங்களா, அப்புறம் ரசம் இருக்குது, மோர் தயிர் இருக்குது, இனிப்பு இருக்குது, சரிங்களா, வாழைப்பழம் இருக்குது. இப்போ எந்த ஆர்டர்ல சாப்பிடுறது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னா இயற்கை உணவு, ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் சாப்பிடுறோம். ரெண்டாவது என்ன சாப்பிட்றோம், அந்த கார உணவுன்னு சொன்னேன் இல்லைங்களா, வாத உணவு, பித்த உணவு, கப உணவு, இந்த ஆர்டர். அப்ப வாத உணவு எது, அந்த பருப்பு நெய்யும் ஃபர்ஸ்ட்ல சாப்பிடும் பொழுது வாயில இருந்து மலைக்குடல் வரலும், அது எல்லாம் ஒழுங்கு பண்ணி ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அப்போ உணவுங்கெல்லாம் டிராவலிங் எல்லாம் ஒழுங்கா பண்ணும், அங்கங்க அடைச்சுன்னு டிராபிக் ஜாம் ஆகாது. அதனால அது. ரெண்டாவது சாம்பார், வாத உணவு. மூணாவது காரக்குழம்பு, ரசம், இதெல்லாம் பித்த உணவுகள், அது சாப்பிட்றோம். அப்போ ஒழுங்கா எல்லாமே ஜீரணம் ஆகும். மூணாவது இந்த மோர் தயிர் இந்த மாதிரி போட்டு அதை சாப்பிட்றோம். கடைசியில சாப்பாடு முடிக்கணும். அப்ப என்ன பண்ணோம், இனிப்பு. இனிப்பு சாப்பிடும் பொழுது நல்ல உமிழ்நீர்லாம் சுரந்து நல்ல பொறுமையா. அப்போ சாப்பிட்ற விதம் எப்படி சாப்பிடணும், தியான் சே காம் கரோ அப்படின்ற மாதிரி கவனமாக சாப்பிடுறது அப்படின்னா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொன்னா நம்ம பொறுமையா. உணவு வந்து உணவை குடி அப்படின்றாங்க. திட உணவுகளை மென்று 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 சுவை 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 பண்ணி சாப்பிடும் பொழுது அது என்னவது திரவமா மாறுது, அதான் உணவை குடின்னு அர்த்தம். அதற்கு அடுத்தது நீரை சாப்பிடு. அப்போ நீர் சாப்பிடுறது போது சாப்பிடுறது எப்படின்னா, ஒரு முழுங்க எடுத்துக்கிறோம், அப்படி நல்லா மென்னு 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 அந்த தண்ணியை உமிழ்நீரோட கலந்து உள்ளார போகுது. அப்போ உள்ளார நல்லா ஜீரணம் பண்ணுது ஆச்சுங்களா. அப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது இடையில இடையில தண்ணி குடிக்கிறதோ, இல்ல சாப்பிட்ட முடிச்ச உடனே நிறைய தண்ணி கட கட கடன்னு நம்ம கொடுப்போம்.
அதுவும் குடிக்க கூடாது. பக்கத்துல வச்சுக்கணும் அவசர ஆபத்துக்கு தண்ணியை வச்சுட்டு. இது பொறுமையா நான் சொன்ன மாதிரி எல்லாம் வரிசையா எல்லாம் சாப்பிட்டு நல்லா மென்னு மென்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா ஒரு முழுங்கை எடுத்து நல்லா வாய் கொப்பளிச்சு குடிச்சிட்டு விட்டுறணும். இப்ப நல்லா மென்னு மென்னு சாப்பிட்டாதான் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்காது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழிச்சு நல்ல தாகம் எடுக்கும். அப்ப நம்ம தண்ணி நிறைய குடிக்கும். அப்ப நம்ம சாப்பிட்டதெல்லாம் கிரைண்டர்ல, வாயில கிரைண்டர்ல நல்லா இதாயிடுச்சு. ரெண்டாவது வயிற்றுக்கு போகுது, அங்கேயும் நல்லா ஜீரணம் ஆகும். அது இந்த ஆர்டர்ல சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, அதனால அது ஜீரணம் ஆகுது. அதுக்கு அடுத்தது யூடியூப், டியோடினை யூடியூப்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூப்ல கெப்பாசிட்டி 50 கிராம் தான், அரை அரை மணி நேரம் ஆகும். அப்ப நம்ம சாப்பிட்ட உணவு எத்தனை மணி நேரம் ஆகும் கம்ப்ளீட்டா அந்த குடலுக்கு போய் சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு? அரை அரை மணி நேரம் கணக்கு போடுங்க. ஒரு 600 கிராம் சாப்பிட்டு 6×5 = 30 இல்லைங்களா? அப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வயிறு கப 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 நல்லா பசி எடுக்குதா, தோசைக்கல்ல சூடா இருக்கிற மாதிரி. தோசைக்கல்ல சூடா இருந்தாதான் மாவு ஊத்தினா தோசை வரும். அதே மாதிரி நம்ம வயிறு நல்ல கபகபன்னு தீபாக்கினி எரிஞ்சது. அப்போ வந்து நம்ம சாப்பிட்டது எனர்ஜியா மாறும். ஆனா நம்ம தோசைக்கல்ல சில்லுன்னு இருக்கும்போதே தண்ணி ஊத்தினா ஆவியா போகாது, தண்ணி அப்படியே நிக்குது. அப்புறம் மாவு ஊத்தினா அப்படியே நிக்குது, சுரண்டணும். அது எப்படி பிரச்சனை வருதோ அதே மாதிரிதான் நமக்கு பசி இல்லாம சாப்பிடும் பொழுது இது மாதிரி எல்லா பிரச்சனையும் எல்லா நோய்களுக்கும் காரணமா அமையுது. அப்போ நல்லா பசி எடுத்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த பசிக்குதுன்னா தண்ணி குடிக்கணும். இது மாதிரி 3 வாட்டி குடிச்ச பின்னாடி, யூரின் போன பின்னாடி ஆச்சுங்களா, இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் கபகபான்னு வயிறு. அப்போ பசி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சொன்ன ஆர்டர்ல அப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நைட் டைம்ல சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடணும். ஏன்னா ரோக நேரம் இல்லைங்களா, நமக்கு அந்த ஜீரண சக்தி கம்மியா இருக்குது. அப்போ யாரா இருந்தாலும் இட்லி, இடியாப்பம், சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி எளிய உணவுகள், அதுக்கு முன்னாடி வந்து பழங்களை ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சது பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி, இடியாப்பம், சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்போ தொட்டுக்கிறதுக்கு நைட்ல சாம்பார், குருமா, இது மாதிரி எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து ஃபுல்லா அசிடிக் ஃபுட்டு. அப்போ ரோக நேரத்துல ரோக உணவுகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் இயற்கை உணவு, எது சட்னி, தேங்காய் சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, அது மாதிரி எல்லாம் சட்னிகள் எல்லாம் இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதுல யோகா இதுல வந்து இஞ்சி பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் காரத்துக்கு இல்லைங்க சார் நாங்க சாப்பிட்றோம் அப்படின்றவங்க அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை சார் பூண்டு சாப்பிட்றது இல்லை, சரி இஞ்சி போட்டுக்கலாம். சரி அதுவும் சாப்பிட்றது இல்லை, மிளகு. மிளகு அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் நம்ம பேர் எப்படி வச்சிருக்காங்க பெரியவங்க, மலம் இலகு. சரிங்களா, மலம் இலகு. அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம், பச்சை மிளகாய். மலம் காய்க்கு செய்யுது, மலத்தை கெட்டிப்படுத்துறது, கான்ஸ்டிபேஷனை உருவாக்குறது. அப்போ பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஷுலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோய்க்கு அடிப்படை காரணம் வயிறும் குடலும். வயிற்றுல வந்து அசிடிட்டி, அல்சரு, கேஸ் ப்ராப்ளம். குடல்ல வந்து மலச்சிக்கல், பல சிக்கலுக்கு வழியாகுது. அதனால இந்த உணவு பழக்கத்தை நம்ம இப்படி மாத்தின உடனே உங்களுக்கு அடுத்த நாள் காலையிலே அந்த யூரின், லெட்டின் எல்லாத்துலயுமே நமக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து நைட்டு இரவு உணவுகளை நம்ம இது பண்ணும். சரி சார், அளவு வந்து எனக்கு பயங்கரமா பசி இருக்குது, நீங்க சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட சொன்னீங்க, அதுல ஒரே இட்லி சாப்பிடணும், 2 இட்லி சாப்பிடணும்னு எதனா கணக்கு இருக்காங்கன்னா இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பசிக்குதோ 4 இட்லி சாப்பிடுங்க, 6 இட்லி கூட சாப்பிடுங்க. சரிங்களா? இல்ல சார் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்றோம்னா கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லை எப்பாச்சும் உங்களுக்கு அது ஹெவி ஃபுட்டு. அப்ப சக்கரை, பிபி இது மாதிரி எல்லா நோய்களும் வந்துடும் இரவுல. ஏன்னா அது ஜீரணம் ஆகாது ஒழுங்கா இல்லைங்களா. தண்ணி நிறைய அதுக்கு குடிக்கணும். சரிங்களா, நம்ம நைட்ல அது மாதிரிலாம் குடிக்க முடியாது. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த இட்லி, சட்னி இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ காலையில யோக நேரம், மதியம் யோக நேரம், இரவு யோக நேரம், ஹெவி ஃபுட்டு, மீடியம் ஃபுட்டு, சிம்பிள் ஃபுட்டு, இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த எனர்ஜி வந்து நிறைய கிடைக்கும். இப்ப என்ன இது தியானம் பண்ணுங்கன்னா, ஆமா சார் முன்னாடி 5 நிமிஷம் பண்ணேன், இப்ப 50 நிமிஷம் பண்றேன்ற மாதிரி அந்த தியானம் செய்யக்கூடிய நேரம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயினே வரும். அப்ப நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பத்ரிஜி சொன்ன மாதிரி எல்லாமே மாறிடும். அப்போ பாடி மைண்ட் ரெண்டுமே எல்லாம் மாறிடுச்சுன்னா நமக்கு சந்தோஷம் வந்துடுது. அப்போ உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சந்தோஷம் வந்துருச்சுன்னா அப்போ உலகம் எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா இருக்கும். சரிதானுங்களே? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா
கேளுங்க. புரிஞ்சிச்சுங்களா? சந்தேகம் தான் கேளுங்க. இல்ல நான் இப்ப நேரடியா இந்த மாதிரி கேட்க முடியாதுங்க. தனிப்பட்ட முறையில கேட்கணும். அதாவது ஏதோ ஒரு நோய் இருக்கலாம் சில பேருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், அவங்க என்னுடைய ஃபோன் நம்பர்ல அவங்க எப்போ ஃப்ரீயோ, காலையில 4 மணில இருந்து இரவு வந்து 11 மணி, அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த உணவு பழக்கவழக்கங்களை, இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றது, சரிங்களா, எப்படி சாப்பிடுறது, எவ்வளவு வயசா இருந்தாலும் அவங்கவுங்க அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டு, பிகினிங்ல எடுத்த உடனே மருந்து மாத்திரைகளை நிறுத்தக்கூடாது. அந்த நோய் நாடி கண்ட்ரோல் பண்ற மருந்துங்களை அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர் கிட்ட போறாங்களோ அந்த மருந்துகளை, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இங்கிலீஷ், எந்த மருந்தா இருந்தாலும் சரி, அது கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் அந்த நோய் முதல் நாடி எல்லாம் சரி பண்ணிட்டு பண்ண 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 அந்த ஆரோக்கியம் அதிகமாயினே வரும்பொழுது பிரச்சனை குறையும். நம்மளுக்கு ஃபீலிங்ஸ்ல தெரிஞ்சிடும். டாக்டர் கிட்ட போனா, ஹாஸ்பிட்டல் போனா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களே மருந்து கூட்டுறது குறைக்கிறது எல்லாம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால அது கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கேளுங்க சந்தேகம். ஒரு நிமிஷம். ஹலோ ரத்னவல்லி மேடம், அன்மியூட் பண்ணுங்க. மாத்திரை கேக்குறது இல்ல மேடம், கொஞ்சம் சிஸ்டர் கேட்கல. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. இருங்க ஒரு தடவை பா. இப்போ பேசுங்க. அன்மியூட் பண்ணீங்களா? அன்மியூட் பண்ணுங்க மேடம். கேக்குறது இல்ல. ஹலோ, கேக்குறேன். பேசுங்க. மாத்திரைகள் போடுறோம். பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அடப்பு. ஓகே. ஆபரேஷன் பண்ணல, நோ ஆபரேஷன். அப்ப அதனால டேப்லெட்ஸ் போட வேண்டியது இருக்கு, சாப்பிட்டோன்னே போட வேண்டியது இருக்கு. அப்ப எப்படி டேப்லெட்ஸ் போட தண்ணி குடிக்கணும்ல? இல்ல, அதாவது நடைமுறையில இப்போ இது யோகான்னா தியானம் சொன்னா அதுல வந்து நோ ரூல்ஸ். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம வந்து நோய் நாடி போயிருக்கோம் டாக்டர் ஹாஸ்பிட்டலு. அப்போ இங்கிலீஷ், சித்தா, ஆயுர்வேதா மருந்துங்க சாப்பிடுறோம். அவங்க என்ன ரூல்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருந்தா அதை பாட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப நீங்க அந்த மாத்திரை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறீங்க, பாதிப்பு வரணும் வராது. காரணம் மனசு வந்து புரிஞ்சுக்கின்னு நம்ம ஃபாலோ பண்றோம். அதனால தைரியமா அதை சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எதனா சந்தேகம் இல்ல ரொம்ப டீட்டெயிலா எதனா கேட்கணும்னா கூட நீங்க அப்புறமா கூட கேட்டுக்கலாம். இல்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட சொல்றீங்கல்ல தண்ணி வந்து 1 மணி நேரம் கழிச்சு குடிக்க சொல்றீங்கல்ல, அதான் கேக்குறேன். இல்ல நேரம் சொல்லல, நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கிறோம். அதே மாதிரி சில பேருக்கு தாகம் எடுக்குது, அப்போ குடிச்சுக்கலாம். சரிங்களா? நான் சொல்றது அந்த சாப்பிடுற உணவு முறை வந்து கரெக்டா மென்னு 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 சாப்பிடும்போது படிப்படியா எடுத்த உடனே திடீர்னு இன்னைக்கு சாப்பிட்ட உடனே தண்ணி நிறுத்தம். பட் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது, தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த தண்ணி குடிக்கணும் அங்க பக்கத்துல இருக்கும், குடிக்கணும்ன்ற எண்ணம் போயிடும். நல்ல நல்ல ஜீரணம் ஆகி நல்லா உமிழ்நீரோட தொடர்ந்து இது பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு சில பேருக்கு தாகம் எடுக்கும், 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு இப்படி எடுக்கும். ஆனா நிறைய அப்ப தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஒரு டம்ளர் குடிச்சா பத்தாது, நிறைய குடிக்கணும்னு தோணும். ஸோ இண்டிவிஜுவல் ரெக்குவயர்மெண்ட். சரிங்களா? இது ட்ரக் மாதிரி நம்ம பிக்சடா நீ 1 டம்ளர் தான் குடிக்கணும், 1 லிட்டர் தான் குடிக்கணும் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இப்ப கிட்னி பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் தண்ணி தான் உங்களுக்கு, 2 லிட்டர் தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன ரூல் சொல்றாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க. சரிங்களா? நோயாளி, நான் சொல்றது நோய் இருக்கிறவங்க அது என்ன சொல்றாங்களோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்க. இருந்தாலும் சந்தேகம் என்ன பண்ணும் ஏது பண்ணும்ட்டு அந்த நோயாளிங்க என்ன பண்ணும், நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்ப நம்ம ஃபாலோ பண்ண பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரை ஃபாலோ பண்ணாங்கன்னா, கடைபிடிச்சாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த நோயில இருந்து விடுதலை, அந்த நோய் நாடி மருந்து மாத்திரையில இருந்து விடுதலை கிடைச்சிடும். அப்ப எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சரிங்களா? வேற என்ன சந்தேகம்னா நீங்க தாராளமா கேட்கலாம் அப்புறம். ஓகே, ஃபோன் நம்பர் சார். சரிங்க சரிங்க. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. இனி யாருக்காவது கேள்வி இருக்கா கேட்கறதுக்கு? சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, சார் அதுக்கு பதில் கொடுப்பார்.
உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் வாங்க சார். ராமா ராஜேந்திரன். ஓகே, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் வணக்கம் பேசுங்க சார். வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். நான் டெய்லி தலை குளிக்கலாமா? ஒண்ணு, தண்ணி வந்து பச்சை தண்ணி காஞ்ச தண்ணி குடிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணலாம்? மூன்றாவது, இரவு உணவு சூரிய உதயத்திற்கு முன்ன சாப்பிடணும்னு சொல்றாங்க, அது சரியா? இந்த 3 கொஸ்டின் எனக்கு. சரிங்களா? சூரிய மறைவதற்கு முன் ஃபர்ஸ்ட் வந்து குளிக்கிறது. ஆமா, குளிக்கிறது. டெய்லி தலை குளிக்கலாமா? அதுதான் குளிக்கிறதுனாலே முதல்ல குளியல் எதுக்காக? வெறும் உடம்புக்கு இல்ல, உடல், மனம், உயிர், ஆத்மா, அப்படி வரிசையா வருது. அதனால முழு குளியல். நம்ம டெய்லி எல்லாருமே ஃபாலோ பண்றதெல்லாம் அரை குளியல், அரை பாதி. அதனால நமக்கு எல்லா பிரச்சனையும் வரும். சோ டெய்லி தலைக்கு குளிக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தருடைய அந்த ரெக்குவயர்மெண்ட், அதாவது அவங்களுக்கு சளி, அந்த சைனஸ் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க மட்டும் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு அப்படி சொல்றீங்களா, அந்த மாதிரி படிப்படியா அவங்க அந்த ஆரோக்கியம் வர 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 இதுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி, தண்ணி வந்து காஞ்ச தண்ணி தான் குடிக்கணுமா, பச்சை தண்ணி கூட குடிக்கலாமா? எப்படி குடிக்கணும்? இது வந்து இப்போ உடம்பு சுகவீனமா இருக்குது, உடம்பு சரியில்லை, அந்த நேரத்துல பச்சை தண்ணி குடிச்சா அவங்களுக்கு ஏற்கனவே குளிர்ச்சியான உடம்பா இருந்தா சளி பிடிச்சிக்கும், இருமல். அதனால அவங்க வந்து சுடு தண்ணி, அது வார்ம் வாட்டர், கொஞ்சம் லேசான சூட்டோட அப்படி குடிக்கும் பொழுது அது நல்லதுதான், கெடுதல் இல்லை. சரிங்களா? ஆனா சுடு தண்ணின்றது என்ன? இயற்கை உணவு. சுடு தண்ணின்றது வேக வைத்தது, வறுத்தது, பொரிச்சது உணவுகளை சாப்பிடுற மாதிரி தான், சக்தி வந்து கம்மி. ஆனா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு உடனடியா நிவாரணம், ரிலீஃப் வேணும். அதனால மருத்துவம் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த நேரத்துல வந்து சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டு பச்சை தண்ணி குடிக்கிறது தான் நல்லது, சக்தி. அதுக்காக உடனே ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப உள்ளாகிற சளி எல்லாம் வெளியில வரும். இருமல் எல்லாம் வெளில வரும், கிளீனிங் ஒர்க் எல்லாம் நிறைய நடக்கும். அப்ப நம்மளால தாங்க முடியலைங்களா, உடம்பு வீக்னஸா இருக்கு, மனசு வீக்னஸா இருக்குது. அதனால அதான் சொன்னேன், பிரச்சனை இருக்கிறவங்க நோயாளிகளா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம், எப்பனாலும் கேட்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், ஒன்றும் இது கிடையாது. நம்ம எப்படி தியானம் ஃப்ரீயோ அதே மாதிரிதான் இந்த கவுன்சிலிங்கும் எல்லாம் ஃப்ரீ. ஃபோன் பண்ணி நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா அப்போ ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்களா? கேள்வி, நன்றி அதாவது சார். சூரியன் மறைவதற்கு முன் சாப்பிடலாமா? ஏன்னா அப்படி சாப்பிட்டா நல்லதா? 6 மணிக்குள்ள சாப்பிடணும்னு சொல்றாங்க. இருங்க, சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. 12 ஆசனங்கள்ல உடம்பு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு 12 ஆசனங்கள் இருக்குது. காலையில 6 முதல் மாலை 6 வரை 12 மணி நேரம். 12 மணி நேரம் அந்த சூரியன் இருக்குது. 12 மணி நேரம் தான் நம்ம அந்த காலத்துல எல்லாம் உழைச்சாங்க. இப்ப வந்து அடுத்த ராத்திரில மிட் நைட் மசாலா, அப்படின்னா அடுத்த அணுகுண்ட போடுற மாதிரி எல்லாம் நம்ம பழக்கவழக்கங்களை விட்டுருங்க. ஆனா காலையில ஆரம்பிச்சு சாயந்தரத்துக்குள்ளார அந்த உணவுகளை முடிச்சு கொள்ளணும். சரிங்களா? ஏன்னா நான் சொன்னேன்ல, சூரிய மண்டலம், ஜீரண மண்டலம், ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் இருக்குது. காலையில குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படி அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா ஜீரண சக்தி குறைஞ்சிரும். அதனால சூரிய அஸ்தமனம் 6 மணின்னா ஒரு 3 மணி 4 மணி அந்த ரேஞ்சுக்குள்ளார உணவுல க்ளோஸ் பண்ணிடணும். அப்ப நம்ம ஆமா எடுத்த உடனே இன்னில இருந்து அப்ப நம்ம ஸ்ட்ரிக்டா நான் 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறேன், 6 மணி தாண்டி எதையுமே சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லக்கூடாது. நீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்டரு யோக உணவு, போக உணவு, ரோக உணவு இரவு, அப்ப ரோக நேரம். அப்ப ரோக நேரத்தை ஒழுங்குபடுத்திட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காலையில சாப்பிடுவோம், மதியானம் சாப்பிடுவோம், திருப்பி நைட்டு இரவு உணவு வந்து சிம்பிளா சாயந்தரத்துல முடிஞ்சிடும். அந்த புத்தர் மெடிடேஷன் அந்த இதுக்கு போனாக்கா 10 நாள் அந்த ட்ரைனிங்ல அந்த 6 மணிக்குள்ளாரே 4 மணி 5 மணிக்குள்ளாரே கொடுத்துருவாங்க. சிம்பிள் ஃபுட்டா கொடுத்துருவாங்க. வாழைப்பழம் அந்த மாதிரி, அதுதான், வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இட்லி தோசை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஈவினிங் பழம் சாப்பிட்டு விட்டுறது பெட்டர்ன்றீங்க. எடுத்த உடனே செய்யாதீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில போன் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு எல்லாருமே ஜென்ரலா ஃபாலோ பண்ற மாதிரியே நைட்ல சிம்பிள் ஃபுட், சாம்பார், ரசம், குருமாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, சரிங்களா, வறுத்தது பொரிச்சது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அதெல்லாமே சாப்பிடக்கூடாதுன்னா தாராளமா சாப்பிடுங்க. காலையில ஆரம்பிச்சு மதியம் 3 மணி வரலாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க.
சாயந்தரம் 6 மணியை தாண்டதும் சூரியாஸ்தமனத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு எவ்வளவு பசிக்குதோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி சாப்பிடுங்க. அப்ப எந்த பிரச்சனையும் வராது, ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரி, இனி அடுத்த இரவுல அரிசி கேள்விக்கு நிறைய பேர் சாதம் சாப்பிடலாமா நிக்கிறாங்க. சார்? ஹலோ, ஒரு நிமிஷங்க சார், நீங்க இது அப்புறம் நம்ம பர்சனலா கன்சல்ட் பண்ணலாம் தனியா சொன்னீங்க நீங்க இல்லையா? போன் பண்ணி கேளுங்க. இன்னும் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு சுருக்கமாக கேள்வியை கேட்டு சுருக்கமாக பதில் கொடுக்க வேண்டி இருக்கும். நம்ம சமயத்தை தாண்டி விட்டோம், அதனால சொல்றேன். அடுத்த ஆள் வந்து சங்கர் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார், நான் ஒரு 4-5 மாசமா அந்த தேங்காய் பழங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த தேங்காய் பழங்கள் காலை உணவா அதை மாத்திரம் தான் எடுப்பேன். ஓகே. அதை எடுத்துட்டேன். இப்போ போக போக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் சோறு சாப்பிட அப்படியே அந்த மாதிரிலாம் தோட ஆரம்பிச்சிருது. இப்போ மறுபடியும் வாரத்துல ஒரு டைம் மாத்திரம் தேங்காய் பழம் காலை உணவு மாத்திரம் எடுத்துக்கிருவேன். ஓகே. மதியம் வந்து நல்லா சாப்பாடு சோறு சாப்பிட்டுக்கிருவேன். ஓகே. நைட் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி நைட் உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதுக்கடுத்து நைட் உணவை இப்ப சாப்பிடுறதே கிடையாது. சாப்பிடுறது இல்லைங்களா? என்ன சார்? நைட்ல சாப்பிடுறது இல்லைங்களா? நைட்டு சாப்பிடுறதே கிடையாது. ஆரம்பத்துல தூக்கம் வராம இருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு கஷ்டப்பட்டேன். அதை பழக்கத்துக்கு கொண்டு வர அதுக்கு பிறகு நல்ல ஓரளவுக்கு சாப்பிடாமலே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துருச்சு. இப்போ நல்லா இருக்கு சார், இப்போ பிரச்சனை இல்ல. நீங்க இந்த ரெண்டுத்தையும் மாத்திருங்க. காலை அந்த மதியம் சாப்பிடுறீங்க இல்லையா, அப்படியே மாத்திருங்க. மதியம் சாப்பிடுறது காலையில சாப்பிடுங்க. காலையில சாப்பிடக்கூடிய அந்த தேங்காய் வாழைப்பழம் அந்த ஐட்டங்கள்லாம் மதியம், அதாவது 3 மணி 4 அந்த ரேஞ்சுக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்புறம் நைட் 6 மணி தாண்டதும் உங்களுக்கு உடம்பு இன்னும் நல்லா இருக்கும். எனர்ஜி, சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமா இருக்கும். உடம்பும் லேசா இருக்கும், காதுல பறக்கிற மாதிரி. மனசும் நல்லா அமைதியா இருக்கும். தியானம் நல்லா செய்யலாம். சரிங்களா? நம்முடைய ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி வந்து நிறைய வரும். சரிங்களா? என்ன சமயம் இருந்தா ரொம்ப டீப்பா வந்து நீங்க பேசணும். ஏன்னா ட்ரக் மாதிரி நம்ம டக்குன்னு காலைல போடுங்க மதியம் போடுங்க சாப்பாடுக்கு முன்னாடி பின்னாடின்னு எல்லாம் ட்ரக் மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து பிரிஸ்கிரிப்ஷன். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது அப்படி இல்லை, பிடிச்ச மாதிரியே அவங்க ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சாதான் கம்ப்ளீட் எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைச்சிடும். அதனால நீங்க என்னுடைய போன் நம்பரை எடுத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது போன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? சரிங்க சார். நம்பர் சொல்லுங்களா? நான் கொடுக்குறேன். அது கொடுங்க. ஆதார் ஃபவுண்டேஷன்ல கேட்டுட்டு கொடுத்துடுறேன் உங்களுக்கு. பர்சனலா இங்க நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்க மேடம். சரிங்க. நன்றி சார். அகிலா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணி கேள்வியை கேட்கலாம். நமஸ்காரம். இப்ப வந்து உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. ஆனா பசிச்சா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. எதை ஃபாலோ பண்றது? எனக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேக்குறேன் நானு. அதாவதுங்க, உபவாசம் நல்லதுதான். ஃபாஸ்டிங் இஸ் தி பெஸ்ட் மெடிசன். சரிங்களா? அது வந்து இயற்கையா நம்ம உடம்பு வந்து வயிறு குடல் பிரச்சனைகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்த உணவும் நம்மளால சாப்பிட முடியாது. அது உடனே வாந்தி, அதாவது வாமிட்டிங், வெளியில தள்ளிடும். அது இயற்கையான விரதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. உடம்பே வந்து அப்படி பண்ணும். சரிங்களா? இப்ப நம்ம ஃபாஸ்டிங் நல்லதுதான்னு சொல்லிட்டு என்ன, உடம்பு ஹெல்த்தி பர்சன், அன்ஹெல்த்தி டிசீஸ்டு, நோய் இல்லாதவங்க, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறவங்க, நோயாளிங்க, இப்படி பல விதமா இருக்கு இல்லைங்களா? எடுத்த உடனே அவங்க வந்து ஆசைப்பட்டு எல்லாரும் சொல்றாங்க நல்லதுன்னு சொல்லிட்டு உடனே ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அவங்க வந்து விரதம், இப்ப நான் சொன்ன மாதிரி எளிய முறை உணவுகளை நைட்டு இரவு வந்து அது ஃபாலோ பண்ணினே வந்தா படிப்படியா, அப்ப நைட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா விரதம் இருக்கிற மாதிரி, வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள். சரிங்களா? இப்படி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும். அப்புறம் பழங்களை வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபுட்டுங்களை சாப்பிட்டுட்டு இப்படி படிப்படியா அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஆனால் நல்லதுன்னு சொல்லிட்டு உடனே ஃபாலோ பண்ணா நமக்கு சக்தி, எனர்ஜி டக்குன்னு குறைஞ்சிரும். ரொம்ப டயர்ட் ஆயிரும். விளவெழுத்து போற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி எல்லாம் வரும். ஏன்னா விரதம் இருக்கும் பொழுது உச்சந்தல்ல இருந்து உலகம் உடம்பு மனசு எல்லா இடத்துல இருந்து கிளீனிங் ஒர்க் நடக்கும். காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு மதியம் வரல சாப்பிடாம இருந்தா பல்லு இப்படி கடிச்சிங்கன்னா அப்படியே ஒட்டும். காரணம் என்னன்னா அந்த கழிவுகளை வந்து வெளியில தள்ளுது. அதனால எடுத்த உடனே அப்படியெல்லாம் விரதம் இருக்காதீங்க. சரிங்களா? தனிப்பட்ட முறையில கேட்டுட்டு நைட்ல வந்து அளவுங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்து
அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள், சரிங்களா? அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி அவங்களோட உடல் தாங்குற சக்திக்கு தகுந்த மாதிரி தான் அது இருக்கும். தேங்க்யூ. ஓகே, நன்றி மேடம், நன்றி. பதில் கிடைத்ததுன்னு நினைக்கிறேன். இப்போது சாந்தா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க, கேள்வியை கேட்கலாம். பேசுங்க குட் மேடம். மார்னிங் மேம். குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப நல்லா, நான் புதுசா தான் இந்த கிளாஸ் கேட்டுட்டு ஒரு 3-4 நாளா தான் கேட்டுட்டு இருக்கேங்க மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா ஒரு விஷயத்தையும் நல்லா சொல்றீங்க. சார் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது சார் கிளாஸ். சார் நான் இந்த கிளாஸ் கலர்ஸ் தான் அதுல தான் எடுத்து நான் தனியா வச்சிருக்கிறேன். ஆனா இதுல மேம் எல்லாம் உங்க நம்பர் எல்லாம் எதுல செட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலீங்க சார். எனக்கு புரியல என்ன சொல்றீங்கன்னு. மேம் இந்த கிளாஸ் எந்த குரூப்ல வந்துட்டு இருக்குங்க மேம்? வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இல்லையா? இல்லைங்க மேம், இல்ல. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல நான் இல்ல. இன்னும் வேற என்ன குரூப்ல இருக்கீங்க நீங்க? டெய்லி ஜாயின் பண்ற குரூப்ல இருக்கீங்கல்ல? பிரபாகர் மாஸ்டர் கலர்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா, அது புத்தா குரூப்ல இருக்குங்க மேம். ஓகே, அது 2 தான் இருக்குது என்கிட்ட. நான் உங்க நம்பர் நீங்க எதுல இது ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா நாங்க நீங்க ஒண்ணா வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க போடுறோம். அன்னைக்கு நீங்க அதுல இல்லையா? நான் செக் பண்றேன். நாளைக்கும் சேருவீங்கல்ல கிளாஸ்ல? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. பார்க்கலாம். அது கவனிக்கிறேன். சாரோட நம்பர் தான் வேணும். அது நான் அது நான் வந்து நான் இங்க ஷேர் பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் மகாவதார் ஃபவுண்டேஷன் கேட்டது பிறகு எப்படிங்கிறத நான் சொல்றேன் சார், உங்களுக்கு சொல்றேன். பேசுறீங்களா சார்? சொல்லுங்க. பேசுங்க. கேளுங்க. எனக்கு கை கால் வலி ஒரு 25 வருஷமா ஜாயின் பெயின் சார். ஓகே. ரொம்ப ஜாயின் பெயின், பயங்கரமா கையே தூக்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு யோகா கிளாஸ்ல ஒன்று சேர்ந்து ஆன்லைன் தான் சொல்லி கொடுத்தாரு அவரு. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தமா அந்த வலியே இல்லாம போயிட்டு நல்லா அந்த எனர்ஜியா அதுக்கு அப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யாரும் சரியா வரல, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அப்படியே நானும் அதை விட்டுட்டேன். இப்போ ரொம்ப அதிகமா வலிக்குது, ஒரு ஜெயிண்ட்டுமே வலிக்குது, அப்படியே உள்ளுக்குள்ள அந்த எலும்புக்குள்ள வலிக்குது, வேலையே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க இந்த உணவு பழக்கம் மேம். சொல்லுங்க சார். ஹலோ, நீங்க இப்ப இந்த உணவு பழக்கம் சொன்ன இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சமா ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஃபாலோ பண்ண கடைபிடிக்க அந்த எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, எனர்ஜி அது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மனசுக்கு வந்து தியானம் பண்ணும். அப்போ மனசுல இருக்கிற நோய் போயிடுச்சுனாவே அப்போ உடம்புல இருக்கிறது சீக்கிரமா குணப்படுத்திக்கலாம், சரிங்களா? அதனால தியானம் வந்து பண்ணுங்க. காலையில, மதியம், நைட்ல ஒரு 1.5 மணி நேரம், காலையில ஒரு 1.5 மணி நேரம் தான் பண்ண முடியுது. பகல்ல எல்லாம் வீட்டுல ஒர்க் ஆயிடுது, பகல்ல பண்ண பரவாயில்ல. நைட் என்ன பண்ணுங்க, யோகா நித்ரா. அதாவது நம்ம பெட்ல படுக்கையில படுத்துக்கிறோம், படுத்துட்டு கண்களை மூடிட்டு அப்ப மூச்சு காத்து கவனிச்சிங்கன்னா அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த தாட்ஸ் பெர் செகண்ட், அந்த ஸ்பீடு, மனதனுடைய ஸ்பீடு வந்து அப்படியே குறைஞ்சினே வந்து படிப்படியா அப்படியே நல்ல தூக்கம் வந்துடும், டீப் ஸ்லீப். அப்போ அந்த ஆமா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் உங்களால அதை கவனிக்க முடியும். அப்புறம் தூக்கம் வந்துடும். யோகிக் ஸ்லீப்பிங் அது பேரு. யோகா நித்ரா, யோகிக் ஸ்லீப்பிங், யோகா மெத்தட்ல தூங்குறது. சாதாரணமா தியானம் வந்து நம்ம பகல் முழுக்க ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரத்துக்கு நம்ம தூங்கினா 8 மணி நேரம் தியானம் பண்ற மாதிரி எனர்ஜி நிறைய நமக்கு கிடைக்கும். தியானத்தினுடைய பலன் வந்து நிறைய கிடைக்கும். அதனால நைட் வந்து அதே மாதிரி மதியம் சில பேர் கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவங்க மதியமும் படுப்பாங்க. படுத்துக்கும் போது எப்ப படுத்தாலும் சரி கண்களை மூடிட்டு மூச்சு காத்து கவனிங்க. உட்கார்ந்துட்டு நம்ம தியானம் பண்ற மாதிரி படுத்துட்டு செய்யும் பொழுது அந்த உடல், மனம் எல்லாத்துக்குமே அந்த எனர்ஜி, அந்த சக்தி வந்து நிறைய கிடைக்கும், சரிங்களா? அத ஃபாலோ பண்ணுங்க. காலையில உணவுனா இட்லி தோசை மாதிரி சொல்றீங்களா, இல்ல காரம் இல்லாத உணவுகளை சொல்றீங்களா சார்? இல்ல, காலையில அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார். இப்ப எனக்கு வாத உடம்பா இருக்குது இல்லைங்களா, வாத உடம்பு, கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கேக்குறேன் சார்.
அதான் அதுக்கு சட்னிங்க நிறைய சாப்பிட்டுக்காங்க. சாம்பார் சாப்பிடுறது இருந்தா பாசி பருப்பு சாம்பார் அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதுல இஞ்சி எல்லாம் போட்டாக்க கொதிக்க வச்சாக்க அந்த கேஸ் எல்லாம் எடுத்துரும். அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? மதிய சாப்பாடு நைட்ல பழ உணவு எப்படி சொல்றீங்க? பழ உணவு இல்ல, பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபுட், இட்லி, இடியாப்பம், கஞ்சி, இந்த மாதிரி ஐட்டம். சரிங்களா? ஈவினிங் சொல்றீங்களா நீங்க? இன்னொன்னு இரவு உணவு 7 மணி ரேஞ்சில. சில பேரு டைம் வீட்டுக்கு வர்றதே 8 மணி ஆயிடும், 9 மணி ஆயிடும். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நைட்ல வந்து திடீர்னு எல்லாத்தையும் மாத்த முடியாது இல்லைங்களா? எல்லாத்தையும் மாத்த முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் பழம் சாப்பிட்டு சும்மா கொஞ்சமா பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உடனே அந்த இட்லி, சட்னி, துவையலுங்க, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்த்திங்க. காலை மதியம் நம்ம சாம்பார், குருமாங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். கொட்டை இந்த மாதிரி இந்த மொச்சக்கொட்டை, இந்த மூக்கடலை, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாவே அது கேஸ் அதிகமா ஜாஸ்தி ஆயிடுது. இல்ல இப்ப பிகினிங்ல எது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்றாங்களோ நினைக்கிறீங்களோ அது சாப்பிட்டா பிரச்சனை வருதுன்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகினிங்ல போக 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 உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அப்ப எதை நீங்க சாப்பிட்டாலும் எல்லாமே ஜீரணம் ஆயிடும். சுவாகா அப்படின்றது மாதிரி எல்லாமே ஜீரணம் ஆயிடும். கவலைப்படாதீங்க. எவ்வளவு வயசானாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நல்லா எவ்வளவு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் தாங்குவேன்ற மாதிரி பக்கா அது இருக்கிட்ட நான் செய்ய வேலையை செய்து தியானம் பண்ணிட்டு. நாங்க இங்க வேலூர் சார், வேலூர் காட்பாடியில பேசுறேன். இங்க அகத்தியர் பிரமிடுக்கு போயிட்டு வந்துட்டு அதுவுமே போயிட்டு இருக்கிறேன். அதனால அது ஒரு பக்கம் வலிச்சிட்டு தான் இருக்குது. சரி, ஏதோ கர்மா போயின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒன்னும் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சரி, உங்ககிட்ட கேட்போம் தான் கேட்பேன். ஃபாலோ பண்ணுங்க. என்ன கண்டிப்பா எல்லாருக்குமே யாரா இருந்தாலும் சுகர், பிபி, ஆஸ்மா, கேன்சர், டிவி, எய்ட்ஸ், எந்த நோயா இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேர் தேர் இஸ் மைண்ட் தேர் இஸ் வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சந்தோஷமா ஃபாலோ பண்ணுங்க, எல்லாருக்கும் ரிசல்ட் வரும். ரொம்ப டீப்பா கேக்குறது வந்து தனிப்பட்ட முறையில போன் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வேற ஏதாச்சும் சந்தேகம் கேக்குறீங்களா? வேற யாருன்னா? நன்றி மேடம். இன்னும் தேங்க்யூ. நன்றி சிஸ்டர். இன்னும் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? சீக்கிரமா கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமானது மட்டும் கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். முக்கியமா கேட்க வேண்டியிருந்தா கேட்டுங்க. இல்லைன்னா நீங்க வந்து அந்த உங்களை என்ன கேள்வி இருக்கோ அதை நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு வந்து சனிக்கிழமை வந்து கேள்வி பதில் நேரம் இருக்கும். அதுல உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இப்போ சார் கிட்ட நேர்ல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சீக்கிரமா சுருக்கமா கேளுங்க. டைம் இஸ் வேல்யூ. சீக்கிரமா யாருக்காவது ஏதாவது கேட்க வேண்டியிருந்தா? இன்னைய தலைப்புல இன்றைக்கு அவர் சொன்ன அந்த உணவே மருந்து என்கிற தலைப்புல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரி சார், இப்போ வந்து நமக்கு வந்து அவகிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நமக்கு 7 மணிக்கு முடிக்கணும். நம்ம 7:15. அதனாலதான் நான் கரெக்டா எல்லாருக்கும் அவங்களவங்க ஆபீஸ் போறது அது மாதிரி எல்லாம் வேலை இருக்கு. அதனால வீக் டேஸ் சனிக்கிழமைனா பரவாயில்ல, கொஞ்சம் நீண்டாலும் பரவாயில்ல. கண்டிப்பா. சோ நேயர்களே, இன்னைக்கு ஜெயசரவணன் சார் ரொம்ப அழகாக உணவே மருந்து அப்படிங்கிற அந்த தலைப்பை நன்னா கையாண்டிங்க சார். நீங்க ஆரம்பிச்சதே உணவை மாற்ற உன்னை மாற்று, உன்னை மாற்ற உணவை மாற்று, ரொம்ப அழகாவே சொன்னீங்க. அப்புறம் நம்ம தினப்படி நம்ம லைஃப்ல என்ன வேணும்னா ஹாப்பினஸ் வேணும்னா நம்ம உணவு அழகாக சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் மனசு ஆரோக்கியமா இருக்கும். மனசு ஆரோக்கியமா இருந்தா தான் நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும்ங்கிறத நீங்க பல விதமா சொல்லி புரிய வச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க எப்படி சூரியன் உதிச்சு எப்படி மதியத்துக்கு நல்ல உச்சத்துல வந்து சாயங்காலம் ஆகும்போது அவர் வந்து ரொம்ப எல்லாம் தணிந்து அப்படி அஸ்தமனத்துக்கு போகிறாரோ அதே மாதிரி தான் அந்த டைம் டேபிள தான் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் உணவுக்குங்கிறத சொல்லிட்டீங்க. காலை நேரத்துல ஹெவியான சாப்பாடு சாப்பிடணும், தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணுற நேரம் அப்படின்னு சொன்னீங்க காலை. மதியம் போக நேரம்னா கொஞ்சம் மீடியமா சாப்பிட்டுக்கலாம்.
அப்படின்னு சொல்லிங்க. அப்புறம் ராத்திரி நேரம், அதாவது இரவு நேரம்னு வரும்போது ரோக நேரம். அதனால அந்த சமயத்துல ரொம்ப ஹெவி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அது வந்து ஜீரணிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால ரொம்ப சிம்பிளா இட்லி இல்லைன்னா அந்த மாதிரி இடியப்பம் இல்லைன்னா பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம முடித்து கொள்ளணும், நம்ம தினச்சரியை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தவிர நீங்க எப்படி தண்ணி எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க, நன்றாகவே சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட அனுபவம் அதுல தெரியுது, உங்களை அறிவு எவ்வளவு இருக்குங்கிறது நன்றாகவே தெரியுது. அண்ட் ரொம்ப உபயோகமா இருந்தது. தவிர நீங்க வந்து இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். அப்புறம் எந்தெந்த மசாலா யூஸ் பண்ணோம் நீங்க டைஜஷனுக்கு அப்படின்னு சொன்னீங்க. மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா உங்க ஹெவி ஃபுட் எல்லாம் ஜீர்ணிக்கிறதுக்கு இது சகாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு கேள்விக்கு பதிலும் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு குறைக்க வேண்டியிருக்கு. இன்னும் நீங்க வரணும் சார். வாழ்க்கை கலை நுட்பங்கள் உங்களுக்கு தெரிந்ததை எல்லாம் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க கூப்பிடுவோம். அப்புறம் உங்க நம்பரை பத்தி நான் வந்து மகாவதார ஃபவுண்டேஷன்ல சொல்லிட்டு எப்படி ஷேர் பண்ணுங்கிறத நான் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைக்கு நான் இத க்ளோஸ் பண்ண முன்னாலே நான் கேட்டுக்கொள்கிறேன், நம்ம மகாவதார் பாபா டிவியின் தமிழ் சேனலை நான் வந்து அதனுடைய இணைப்பை நான் வந்து வாட்ஸ்அப் குழுவில் கொடுத்துருக்கேன், பின் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அட்டன் பண்ணுற எல்லாரும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் அந்த பெல் ஐக்கனை அழுத்தணும். உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்தெந்த வீடியோ அப்லோட் ஆகுதுங்கிறது. இன்றைக்கி உள்ள கிளாஸும் இன்றைக்கி சாயங்காலம் ஆகும்போது சாரோட இந்த கிளாஸ் எடுத்தது உங்களுக்கு அதில் அப்லோட் ஆகும். எதையும் சந்தேகம் இருந்தால் திரும்ப திரும்ப உங்களுக்கு பார்த்து படிச்சுக்கலாம். புரியுதா? அப்புறமும் சந்தேகம் இருந்தானா உங்களுக்கு அதை குறித்து வைத்துக்கொண்டு நாளைக்கு கேட்கலாம், சனிக்கிழமை கேட்கலாம். தவிர அந்த இதில் யூடியூப்ல நீங்கள் இந்த மாதிரி தம்ஸ் அப் இருக்கும் இல்லையா, அந்த லைக் பட்டனை அதை கொஞ்சம் அழுத்திடுங்க. உங்கள் உறவினர்கள் கூடயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அதை நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அந்த இது யூடியூப் சேனல் க்ரோ ஆகும். இதை சொல்லுறேன். இதை தவிர உங்களுக்கு யாருக்காவது பிரமிட்ஸ் வேணும், பிரமிட்ஸை பற்றி கிளாஸ் இருந்தது இல்லையா, வகுப்பில் இப்போ சொன்னாங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு வாங்கி உபயோகப்படுத்தணும் அப்படி இருந்தானா நான் அதனோட கேட்டலாகு பிரமிட்ஸ் என்னென்ன வகையில் இருக்குங்கிற கேட்டலாகை நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். அதில் ஒரு நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர். அதில் நீங்கள் கூப்பிட்டு அவர்கள்கிட்ட கேட்டுக்கலாம். கேட்டேன்னா அவங்க அனுப்பி கொடுப்பாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அது வந்து சேரும். சரியா? அதை தவிர இன்னொன்று முக்கியமாக என்ன என்றால், அதில் ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அப்படி ஒரு பிரமிட் இருக்குது. அதை நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம்னு நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து வீட்டில் வச்சுருந்தாலே உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த பாசிட்டிவிட்டி பரவும் அப்படிங்கிறாங்க. தவிர உங்களுக்கு தியானம் பண்ணும்போது அந்த பிரமிட் கீழே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுவதன் சக்தி வந்து 2 மடங்கு இல்லைன்னா 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இல்லாமல் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கேப்பும் இருக்குது, பிரமிட் கேப். இல்லைன்னா அதை போட்டுன்னு நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம். அந்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்கும், உபயோகமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கேட்டலாகை பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், அவங்க அதனோட விலையை சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடித்தமாக இருந்தது, உங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பண்ணினா உங்கள் அட்ரஸ் கொடுத்தா உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அது இதை சொல்லிக்கொண்டு நான் இன்றைய இந்த வகுப்பை நிறுத்திக் கொள்கிறேன். நிறுத்துவதற்கு முன்னால் இந்த வகுப்பை ரொம்ப அழகாக நடத்தி கொண்டு போவதற்காக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணின அந்த மகா பிரபஞ்ச சக்தியை வணங்கி கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நாளைக்கும் தவறாமல் கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க. நமஸ்காரம். நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய் பத்ரிஜி.